ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு கிரேவி செய்ய போகிறோங்க. இந்த கிரேவியை இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது சாப்பிட்ருப்பீங்களா அப்படிங்கிறது டவுட் தான். சாப்பிட்ருந்தீங்கனாலுமே கூட இந்த டேஸ்ட்டில் அது வருமா அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கொஷின் மார்க்குங்க. இந்த ஒரு கிரேவியை வச்சுட்டு நீங்கள் ஒயிட் ரைஸ், புலாவ், சப்பாத்தி, பூரின்னு எல்லா டிஃபன் வகைகளுக்குமே தொட்டுட்டு சாப்பிட்லாம். எக்ஸலண்ட்டான இந்த கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி செய்ய அடி கனமான ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கர் நம்ம எந்த குவான்டிட்டி செய்கிறோமோ அதுக்கேற்ற அளவில் எடுத்துக்கோங்க. இதில் 50 ml அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா பொருள் பட்டை, கிராம்பு, பச்சை ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், ஜாதிபத்திரி, ஸ்டார் ஆனிஸ் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க வேறு ஏதாவது கரம் மசாலா முழுசாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுள்ள உரிச்ச பூண்டு சேர்த்துருக்கேன். நம்ம செய்கிற அளவுக்கு 2 கைப்பிடி வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் நீல வாக்கில் இது போல் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்தாச்சு. இந்த சமயத்தில் 1/2 கிலோ அளவுள்ள உருளைக்கிழங்கு தோலை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நல்ல தடிமனான ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது தீயை குறைச்சி வச்சுருக்கேன். 3 தக்காளி, நல்ல பழமான தக்காளி, பெரிய சைஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் இருந்ததுன்னா ஒரு 4 கலந்த மாதிரி எடுத்து 2ஆக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க. 1/4 கிலோ அளவுள்ள பச்சை பட்டாணி சேர்த்தாச்சு. 3 பச்சை மிளகாய் கீரி எடுத்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்க்கும் பொழுது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு நீளம் இருக்க இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பேஸ்ட் வேணால் துருவி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூனில் பாதி அளவுக்கு பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கடையில் வாங்குற மஞ்சள் தூளாக இருந்ததுன்னா இதிலையே பாதி அளவு சேருங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் சேர்க்கும் பொழுது 1 டேபிள் ஸ்பூன் சேருங்க. நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன், அதனால 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டில் காரத்தோட அளவு வேறுபடும், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கல்லுப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக கலந்து விடுங்க. தக்காளி சேர்க்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெசிபி செய்யும் பொழுது நீங்கள் நாட்டு தக்காளி பயன்படுத்தாதீங்க. நாட்டு தக்காளியில் புளிப்பு சுவை அதிகமாக இருக்குன்றதுனால கிரேவியோட டேஸ்ட்டில் புளிப்பு அதிகமாக அதை எடுத்து கொடுத்துரும். சாப்பிடும்பொழுதும் ரொம்ப புளிப்பாக இருக்கும். பெங்களூர் தக்காளி, ஊட்டி தக்காளி, புளிப்பு கம்மியாக இருக்க வேறு ஏதாவது தக்காளி இருந்ததுன்னா அந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி சேருங்க. இப்போ நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்து இல்லைங்களா, அதற்கு உண்டான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். கிரேவி அப்போ தான் கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்த உடனேயே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுருங்க. மீடியம் ஹையில் வைங்க. வச்ச பிறகு இது போல் நமக்கு கொதிச்சு வரும். இந்த சமயத்தில் ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடிடுங்க. விசில் கொடுக்க போகிறோம். உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து விசில் கொடுத்துருங்க. நான் இன்னைக்கு 3 விசில் கொடுக்குறேன். ரொம்ப விசில் கொடுத்தீங்கன்னா குழஞ்சி போயிடும், அதனால பார்த்து அளவாக விசில் கொடுத்துக்கோங்க. 3 விசில் கொடுத்துட்டு ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா இது போல் நமக்கு வெந்திருக்கும். வெந்த பிறகு மேலே இந்த தோலை எடுத்துருங்க. தக்காளியோட மேல் தோலை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம 2 கட் பண்ணி சேர்த்தோம். அதே போல் கட் பண்ணும்பொழுது நமக்கு உள்ள தக்காளி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். குக்கரை மூடி போட்டு மூடும் பொழுது இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போடுங்க. இது ஒரு சேஃப்டி ரூலு. நம்ம ஓப்பன் பண்ண பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு கலந்து விடலாம். இந்த உருளைக்கிழங்குலாம் குழஞ்சிடக்கூடாது, ஆனால் சாஃப்டாக வெந்திருக்கணும். உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்போட டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கெட்டியான தயிர், கட்டிகள்லாம் இல்லாமல் அடித்து எடுத்து சேர்த்துருக்கேன். தயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது. மிதமான புளிப்பில் இருக்க ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த கிரேவியோட பச்சை மணம் இன்னும் கொஞ்சம் போகணும். என்னதான் ப்ரெஷர் குக் பண்ணி வெந்திருந்தாலுமே கூட நம்ம ஓப்பனில் விட்டு வேக வைக்கும் பொழுது தான் அந்த பச்சை மணம் மாறும். நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெயோட அளவு கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடும் பொழுது நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு மறக்கவே மறக்காது.
அவ்வளவு சுவையாக இருக்கும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு கலந்து விட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துட்டு இதில் நல்ல ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கசூரி மேத்தி பவுடர் இதில் நான் சேர்க்குறேன். கசூரி மேத்தி இல்லைன்னா பரவாயில்லை, நம்ம கொத்தமல்லியே தாராளமாக சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி சேர்க்கறதுனால அந்த ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் சாப்பிடக்கூடிய அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த கிரேவியை சப்பாத்தியோட, பூரியோட, பரோட்டாவோடலாம் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்பொழுது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் 2 நாளைக்கு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா 3லேருந்து 5 நாள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். சுவையான இந்த கிரேவியை இதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிட்ருக்கீங்களான்றதை எனக்கு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அவசியம் உங்கள் வீட்டில் இந்த கிரேவியை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.